ஜஸ்டிஸ் ஃபார் ரித்திகா முண்டா. அசாம்ல ஒரு 8 வயது குழந்தைக்கு ஒரு கொடூரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அசாம் மாநிலத்துல திப்ருகர் டிஸ்ட்ரிக்ட்ல துலியாஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல டிரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ எஸ்டேட் இருக்கு. அந்த இடத்துல ஒரு 8 வயது சிறுமிய பாலியல் வன்கொடுமை பண்ணி அந்த குழந்தைய கொன்னு அந்த எஸ்டேட்ல இருக்க ஒரு வடிகால்ல அந்த குழந்தைய போட்டிருக்காங்க. இது நடந்தது எப்பன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 23. ஆனா இன்னமும் இந்த பொண்ணுக்கான ஜஸ்டிஸ் இன்னமும் கிடைக்கல. அந்த 8 வயது குழந்தைய இது மாதிரி பண்ணி கொன்னு இருக்கானுங்க. ஆனா இன்னமும் அந்த டிவிடியா பசங்களை கண்டுபிடிக்காம இங்க இருக்க போலீஸ்லாம் அலட்சியமா இருக்காங்க. இந்த யுஏஇ இந்த துபாயில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு குழந்தை யாராச்சும் ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே இருக்கிறத அறுத்து விட்டுருவானுங்க. அது மாதிரிதான் நம்ம நாட்டுல எடுத்துட்டு வரணும். அப்பதான் சின்ன சின்ன பசங்களை தொட கூட அவனுங்க பயப்படுவானுங்க. ஆனா நம்ம நாட்டு சட்டத்தை பத்தி தான் உங்களுக்கே தெரியுமே. ஒரு 8 வயது குழந்தைய இது மாதிரி பண்ணி கொன்னு இருக்கானுங்க. ஆனா இத பத்தி அவ்வளவா எந்த நியூஸ் மீடியாஸும் கவர் பண்ணல. அது மட்டும் இல்லாம தமிழ்ல எந்த நியூஸ் மீடியாஸும் இது வரைக்கும் இதை கவர் பண்ணல. அங்க இருக்க இன்ஃபுளுசர்ஸ்லாம் இத பத்தி பேசி இப்ப இதை வெளில வர வச்சிருக்காங்க. இத பத்தி நிறைய இன்ஃபுளுசர்ஸ் பேசுங்க, ஏன்னா இப்படி நடந்ததை நிறைய பேருக்கு தெரிவிக்கணும். இதெல்லாம் பார்த்தா நம்ம நாடு எங்க போயிட்டு இருக்குன்னே தெரியல. இதை ஸ்டாப் பண்றதுக்கு கடுமையான சட்டங்கள் எடுத்துட்டு வந்தாதான் இது மாதிரிலாம் நடக்காது. இந்த யுஏஇ துபாய்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி சட்டங்கள் எடுத்துட்டு வந்தாதான் இது மாதிரி பண்ணவே பயப்படுவானுங்க. இங்க ஜஸ்டிஸ் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்டு அப்படியே தான் இருக்கு. அந்த சைட்ல இருக்க பேர் மட்டும் தான் மாறிட்டே இருக்கு. இங்க ஜஸ்டிஸ கூட போராடி பெற வேண்டியதா இருக்கு. மெயினா சட்டங்களை கடுமையாக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க.